நான் தான் உங்களோட ஜான் தமிழன் பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது உங்கள் எஃப்ஜி ஜான் வைட்டி எல்லாரும் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபைட் 2 இந்த கேம் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோவோட கதை, அந்த கதை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கேம் விளாண்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த கேமில் லாஸ்ட் லெவல் பாஸ் ஃபைட்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை நீங்கள் எத்தனை வாட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வீடியோ தான். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், ஓகேவா? அப்படின்னா தான் இந்த கேம் கூட அந்த என்னோடய வாய்ஸ் ஓவர் கூடயும் உங்களால் கனெக்டாக இருக்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான், கேம் ஓப்பன் ஆயிடுச்சு. வாங்க நம்ம கேமில் போகலாம். என்ன போட்டிருக்கு? இப்போ நமக்கு வந்து இவன் தான் ட்ரைனிங் கொடுப்பான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு நிழல் தான் நினைக்கிறாதீங்க, வெறும் நிழல் கிடையாது. நம்ம நினச்சா இதை அப்படியே அடிச்சே உடைக்க முடியும். அவ்வளோ பெரிய ஒரு வாரியர் நம்ம. இப்போ நமக்கும் கெஞ்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு, ஷேடோ விசஸ் கெஞ்சி. இவன் பேரே கெஞ்சி, பேரே ஒரு மாதிரி இருக்குது. அந்த எடுத்துகிட்டு நடுவில் யூ போட்டால் வேறு மாதிரி வரும். ஓகே, இந்த கெஞ்சி கூட தான் நம்ம சண்டை போட போகிறோம். வாங்க சண்டை போடலாம். இந்த கெஞ்சி நம்மக்கிட்ட என்ன தான் கெஞ்சினாலும் இவனை ஊரோட விடுறதா இல்லை. அடி பொழகலாம். வாங்க வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஐயோ, நம்மளே அடிக்கிறாங்க. இவன் யாருங்க? இவன் பயங்கரமாக சூறாவளி மாதிரி பிடிச்சி அடிக்கிறான். ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் சலிக்கவே மாட்டோம். அவ்வளோதான், அவன் ஹெச்பி முடிஞ்சு. அவ்வளோதான், அவன் ஹெல்த்தெல்லாம் குறைச்சி நம்ம முடிச்சு விட்டோம். பார்த்தீங்களா போட்ட? டே ரொம்ப ஆட்டம் போடாதடா. இனிமேல் தாண்டா மெயின் வில்லன்ஸ்லாம் வருவானுங்க. இவன் ஒருத்தன் அடிச்சதுக்கு இந்த ஆட்டம் போடுறான் பயபில்ல. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அடி நம்ம தான் எப்பயுமே. ஐயோ, செகண்ட் அடி பலமாக அடிக்கிறான். ஐயோ, அவ்வளோதான். இவன் அவனுக்கு ஹெச்பி குறைவாக தான் இருக்குது. ஹெச்பினா ஹெல்த் பாயிண்ட்டு, ஹெல்த் அவனுக்கு கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோதான், ஒரு அடி அடித்த காலி. அவ்வளோதான், முடிச்சு கதை. எப்படியோ கெஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சு விட்டோம். என்னப்பா கெஞ்சி, அவன் கதை முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம தான். வேம்புலி உன்னாச்சு, நான் தூக்குறேன்டா. ஐ நியூ யூ குட் டூ இட், நவ் யூ நீட் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அ வெப்பன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் வேணும். ஸோ அதனால் அவர் வந்து சொல்கிறாரு, டேய் வெறும் கையில் சண்டை போடாதரா, ஏதாச்சும் ஒரு வெப்பன் வச்சு சண்டை போடுறா அப்படிங்கிறாங்க. சரி, வெப்பன் தானே, வாங்கிடலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தி கொடுத்துட்டானுங்க. இந்த கத்தியை வச்சு நம்ம சண்டை செய்யலாம். கத்தி குத்து கந்தன் வீச்சர்வா வீராசாமின்ற மாதிரி நம்மகிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தி இருக்குது. இந்த கத்தியை வச்சு நம்ம சண்டை செய்யலாம். பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இருக்கானுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க கூட தான் ஃபைட் பண்ண போகிறோம். ஷின் விசஸ் ஷேடோ. யார் ஜெயிப்பா? ஆஃப்கோர்ஸ் நம்ம தான் ஜெயிப்போம், அது வேறு விஷயம். எப்பயும் நம்ம தாங்க. ஷேடோனா சும்மாவா? இது ஓவராக வாய் பேசுகிறோம். பார்க்கலாம் அவன் அடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு. அவனும் கத்தி வச்சுருக்காங்க. ஐயோ, ஃபஸ்ட் அடி அவன் அடித்தான். யார் முதல்ல அடிக்கிறான்றது முக்கியம் இல்லை, யார் ஜெயிக்கிறான்றது தான்டா முக்கியம். இப்போ வாடா, முட்டு சந்தில் வச்சு அவனை முடிச்சிடலாம். வாங்கடா வாங்கடா. ஐயோ, இவங்க வித்தியாசமாக அடிக்கிறானுங்க. நம்ம தான் ஒரே மூவ் போட்டுக்கிட்டு இருக்கோம். வித்தியாசமாக சண்டை போடுறாங்க. அவ்வளோதான், காலிலே வெட்டிட்டோம். ஷின், இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷின்னு. ஷின்சானில் பாதியாக கட் பண்ணி ஷின்னு வச்சுருவான். இந்த மாதிரி பேர்லாம் எப்படி தான் யோசிக்கிறானுங்கன்னு தெரியல. வாங்கு. ஐயோ, இப்படி அடிக்கிறான். அவ்வளோ தலையில எட்டி வச்சுட்டோம். ஐயோ, ஒரு அடி அடிச்சா செத்துருவாங்க. ஒரு அடி வாங்கிக்கிறான். அவ்வளோதான். யூ வின். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அக்ரெசிவ் ஸ்டைலாக நம்ம வந்து அக்ரெசிவாக அவனை அடித்து பொழந்துருக்கோம். அதனால் இந்தாப்பா ஒரு 100 ரூபான்ட்டு கொடுக்குறானுங்க, 100 காயின். இந்த மாதிரி நம்ம நிறையா கோல்டு காயின் வந்து நம்ம கலெக்ட் பண்ணால் தான் நமக்கு ஆர்மர்லாம் வாங்க முடியும். லிங்க்ஸ் என்னமோ சொல்கிறான். I am the leader of the assassin order. You were not worthy of fighting me. At least your battle with Shin was entertaining. அதாவது இவன் என்ன சொல்கிறான்னா, நான் தான் வந்து இந்த அசாசின்ஸ்க்கெல்லாம் லீடரு. நீ எல்லாம் என் கூட சண்டை போடுறதுக்கு தகுதியே கிடையாது. இந்த ஷின் கூட நீ சண்டை போட்டது பார்க்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி நீ எல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாதுடா, நீ வேஸ்ட்ரா அப்படிங்கிறாங்க. என்னங்க நம்மளே கலாய்க்கிறான் இவன்.
ஐயோ பயங்கரமான ஆளாக இருப்பான் போல. அடுத்த இது யாருன்னு தெரியலையே. மை நேம் இஸ் மே, ஐ எம் த லோக்கல் வெப்பன்ஸ் அண்ட் ஆர்மர் எக்ஸ்பர்ட், த பெஸ்ட் இன் த கிளைண்ட்ஸ், நோ கேன் ஐ ஒர்க் வித் யூ அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இந்த லோக்கல் வெப்பன்ஸ் இந்த ஆர்மர்லாம் எக்ஸ்பர்ட், நான் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் கேட்குறாங்க. வேண்டாம் ப்ளீஸ் செஞ்சுறாங்க. வேறு வழியில் ஓகே சொல்லி தான் போல. ஓகே இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். டவுன்லோட் வேறு இருக்குது. இந்த கேம் எனக்கு பிடிக்காதே தான் மக்களே. எப்போ பார்த்தாலும் ஏதாவது டவுன்லோட் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ஃபோன் ஸ்டோரேஜே சுற்றும். இதுவரை நம்மளோட வீடியோ யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கேமை பற்றி உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாடுறா ரொம்ப நாள் கழிச்சு ஜான் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள்லாம் கிடையாது, லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃப்ரீ ஃபயர் ஸ்பின்னிங் வீடியோ. அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்டு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நிறையா நான் இனிமேல் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டும் நிறையா போடுவேன். ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டும் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மற்ற கேம்ஸும் போடலான்ட்டு இருக்கேன். ஃப்ரீ ஃபயர் மட்டும் கிடையாது மக்களே, எல்லா கேமும் போடலான்ட்டு இருக்கோம். லோடிங் ஆகுது. ஃபைட்டு கொடுத்துடலாம். யூஸிங் ரேஞ்சு வெப்பன்ஸ் என்னமோ போட்டுருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ மங்கிக்கும் ஷேடோக்கும் ஃபைட்டு. மங்கியா ஷேடோவா பார்த்துடலாமா? மங்கி பேரே வந்து பார்த்தீங்கன்னா குரங்குன்னு வச்சுருக்கான். பார்க்கவும் மங்கி மாதிரி தான் இருக்கான். பார்ப்போம் யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு. ரவுண்டு 1 ஃபைட். பார்த்தீங்களா நம்ம கத்தி வச்சுருக்கோம். பயப்பிள்ளைக்கு தைரியத்தை பார்த்தீங்களா, கையிலே சண்டை போடுறான். ஐயோ பயங்கரமாக சண்டை போடுறாங்க, பயங்கரமாக சண்டை போடுறான். மங்கி ஸ்டைல் வச்சு சண்டை போடுறான், பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கிறான். ஐயோ கைஸ் நம்மளே அடிச்சு கொண்டுருவான் போலயே. நமக்கு ஹெல்த் கம்மியாக தான் இருக்குது. ஐயோ மக்களே என்னங்க இவன் இப்படி காம்போ போட்டு அடிக்கிறான். வாங்கடா வாங்கடா. நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஆடணும். இந்த கேம் பொறுத்தவரை நம்ம பொறுமையாக சண்டை போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அவ்வளோதான். எப்போடா பயங்கரமாக டஃப் கொடுக்குறான். ரவுண்ட் 2 ஃபர்ஸ்ட் அடி அவன் தான் அடிச்சிருக்கான். காம்போ ஜெயிச்சிட்டோங்க. யூ வின். எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா மங்கி அடிச்சு முடிச்சு விட்டோம். மங்கி கதை முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒரு ஃபைட் போகலாம். யூ ஆர் ஆசம், ஏர்ன் காயின்ஸ் இன் த டோர்னமெண்ட், ஸோ யூ கேன் பை நியூ கியர் அண்ட் டிஃபீட் லிங்க்ஸ் பாடி கார்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிங்க்ஸோட பாடி கார்ட்ஸை தான் நம்ம இவ்வளோ நேரம் சண்டை போட்டு அடிச்சிருக்கோம். நம்ம லிங்க்ஸை தோக்கடிக்கணும். அப்படின்னா தான் வந்து அவன் தான் பாஸு. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் தான். முதல்ல நம்ம அந்த லிங்க்ஸை பொழக்கணும். இந்த கேமோட கதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் அடித்து பொழந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அவ்வளோதான். ஃபைட்டு போயிடலாம் வாங்க. ஃபைட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் மக்களே வாங்க. ஃபைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் கூட சண்டை போட போகிறோன்னா பிரிக்கு. இவன் பேர் தான் பிரிக்காமா. நான் ஃபஸ்ட்டே இவன் நேம் பார்த்துட்டேன். ரொம்ப பல்காக இருக்கிறான். இவனை நம்மளால் தோக்கடிக்க முடியுமான்னு வேறு தெரியலையே. ஆளே செம்ம பயங்கரமாக இருக்கிறான். என்னங்க நம்ம அவ்வளோ அடி அடிக்கிறோம். ஒரு அடி அடித்தாலே நமக்கு எவ்வளோ ஹெல்த் குறையுது பார்த்தீங்களா? நம்ம அவ்வளோ அடி அடித்தோங்க. ஒரு அடி அடித்தா நம்ம சுற்றுறோம். பார்த்துங்க மேலே ஹெல்த்து பாருங்கள் மக்களே. நம்ம அவ்வளோ அடி அடித்தோம். ஒரு அடி தாங்க அடிக்கிறான். அப்படி ஃபுல் ஹெல்த்தும் குறைஞ்சிது. இவனெல்லாம் டிஃபீட் பண்ண வாய்ப்பே இல்லை. அவ்வளோதாங்க. 2 அடி தாங்க அடித்தான். 2 அடி தான் அடித்தான். காலி ஆகிட்டோம். Try using another weapon. This may improve your performance. I am afraid you can beat Brick without better equipment. உன்னால் எக்யூப்மெண்ட் இல்லாமல் அவனை தோக்கடிக்க முடியாதுன்றாங்க. Attend the tournament and collect coins to buy better weapons and armor. You can do it. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஆடி நிறையா காயின்ஸ் கலெக்ட் பண்ணி நீ வந்து பிரிக்கை தோக்கடிக்கலாம் அப்படின்றாங்க.
ஸோ அதனால் இப்போ நம்ம டோர்னமெண்ட் போகலாம். டோர்னமெண்ட் ஒரு 2-3 மேட்ச் ஆடிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம். ஷேடோ விசஸ் தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஒரு 5 மணி நேரம் இல்லைனா மினிமம் ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஆயிரும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் கண்டிப்பாக ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போடலாம். ஓகேவா, இந்த கேமை நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள தான் நம்ம வீடியோஸை அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த மேட்ச் முடிச்சுட்டு இந்த 2 மேட்ச் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ஓகேவா, முதல்ல இவனை அடித்து போகலாம். இவன் நம்மளை போட்டு அடிச்சுக்கலாம். வர பந்திலே வச்சு முடியும். ஐயோ, அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். எப்படி கீழே உண்டு கிடக்குறோம் பார்த்தீங்களா? நம்ம தான் போஸ்ட் பார்த்தீங்களா? வேற லோடா நம்ம தான் ஒரு ஐயோ போட்டு தலையில ஒரே எத்துங்க, ரத்தம் பறக்குது. ஒரு அடி அடிச்சா காலி ஆயிடுவான். வாப்பா தம்பி, ஒரு அடி வாங்கிக்க, அவ்வளோதான். தான் கதையை முடிச்சிட்டோம். எப்போ தானே உன் கதை முடிஞ்சிச்சு, வெளியே போ. எப்போ டோர்னமெண்ட்டு வந்துட்டாலே நம்ம தாங்க ஜெயிப்போம். ஷேடோனா சும்மாவா? என்ன நிழல் நினச்சியாடா? நான் நிஞ்சாரா? டூ லைக் ஷேடோ ஃபைட் 2? அதாவது ரேட்டிங் கேட்குறாங்க. ரேட்டிங்லாம் அப்புறம் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோட லைக் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 லைக் தான். ஸோ எல்லாரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஓகே, ஜெஸ்டர் இவனும் நம்மள மாதிரி கத்தி வச்சிருக்கான். ஏண்டா கத்தி வச்சா நீ என்னை மாதிரி ஆயிட முடியுமா? ஏண்டா எல்லாருமே சூனா பானா ஆயிட முடியுமா? ஐயோ, ஐயோ, எட்டி உதைக்கலான்னு காலை தூக்குனா வெட்டக்கூடாத இடத்துல வெட்டிட்டாங்களே காய்ஸ். ஜஸ்டர் நம்ம அடிச்சு போகலான்ட்டானே மக்களே. என்னங்க இது ஷேடோவுக்கு வந்த சோதனை? ஏண்டா ஷேடோ உன் திறமையை காமிடா. வாங்கடா என்ன போனா. ஐயோ காய்ஸ், என்னங்க இப்படி அடிக்கிறான்? அங்கே பாருங்க, அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சு போலையே. அங்கே பாருங்க, விடாம கேப் விடாம அடிக்கிறாங்க அவன். அங்கே பாருங்க, பெல்ட் எல்லாம் அடிக்கிறான். அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சு. என்னங்க டிஃபீட் பண்ணிட்டாங்க நம்மள. என்னங்க இப்படி சண்டை போடுறான்? கேப் விட மாட்டேங்கிறாங்க, அப்படியே அடிச்சுனே இருக்கிறான். ஓ, லுக்ஸ் லைக் யூ பீன் பீட்டன், யுவர் எக்யூப்மெண்ட் இஸ் யூஸ்லெஸ் இன் திஸ் டோர்னமெண்ட். அதாவது நம்மளோட எக்யூப்மெண்ட்லாம் சரியில்லையா, அதனால ஏதோ எக்யூப்மெண்ட் வாங்க சொல்கிறாங்க. ஓகே, இந்த எக்யூப்மெண்ட் வாங்கிடலாம். ஓகே, இப்போ நம்ம டோர்னமெண்ட் போகலாம். இப்போ வாடா வேம்புலி, உன்னை அடிச்சு நான் தூக்குறேன்டா, வாடா. ஐயோ, எப்படி நாங்களாம் பிறந்ததுலேருந்தே ப்ரோ பிளேயரு. ஏண்டா ஷேடோனா என்ன தக்காளி தொக்காடா? இல்லை என்ன நினச்சிங்க நீங்கள்? ஷேடோனா சும்மாவா? ஐயோ, அடி அவன் அடிச்சிட்டான். யார் முதல்ல அடிக்கான்றது முக்கியம் இல்லை, யார் ஜெயிக்கிறான்றது தான் முக்கியம். வாங்கடா. ஐயோ, ஒட்டேங்கப்பா, எட்டி மூஞ்சிலே விட்டாங்க. நம்ம சும்மா இருப்போமா? அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆர்மரை போட்டு வந்து அண்ணன் 50 பேர்த்த அடிப்பேன். ஷேடோ ஃபைட் 2 இந்த கேம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரோ, இந்த கேமில் நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா அப்படின்ட்டு உங்களோட இந்த கதையெல்லாம் சொல்லுங்கள். இந்த கேமில் லாஸ்ட்டாக ஒரு வில்லன் வருவான் பாருங்கள், செம்ம கடுப்புவான். அயன். ஓகே, ஷேடோ விசஸ் அயன்.
இந்த அயனை முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேவா? வாப்பா தம்பி அயனு, நீ தான் நமக்கு லாஸ்ட்டாக என் கையில் அடி வாங்க போகிற. ரொம்ப ராசிக்கார பயபலோடா நீ. வாடா. ஐயோ ஓவரா பேசிட்டனோ. ஐயோ அடி அவன் அடிச்சிட்டான். டேய் நீ என்னதான் பண்ணாலும் ஷேடோவெல்லாம் தொட முடியுமா? ஷேடோ தான்டா மாசு. என்னங்க பெல்ட் அடிச்சுனே இருக்கிறான். வாடா சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா. சும்மா குச்சினே இருக்கிறான். என்னங்க தூக்கி கீழே போட்டான். நம்மளை வின் பண்ணிட்டோம் ப்ரோ. இந்த கேமில் இன்னும் நிறைய லெவல்ஸ்லாம் இருக்குது ப்ரோ, அதெல்லாம் முடிங்க ப்ரோனா. இந்த ஷேடோ ஃபைட்டு பார்ட் 2 போடுறேன். பார்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடணும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 350 வியூஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பார்ட் 2 போடுறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம வீடியோ போட்டால் அவ்வளோ வியூஸே வரமாட்டேங்குங்க, ஏன்னு தெரில. ஸோ இந்த வீடியோவுக்கு 350 வியூஸ் போச்சுன்னா நான் கண்டிப்பாக பார்ட் 2 போடுறேன். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ரோ. பார்ட் 2 போடுங்க ப்ரோனா. பார்ட் 2ல் அந்த பாஸை நம்ம அடிச்சுட்டு ஒரு வீடியோ போடலாம். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ தான். ஓகேவா? ஐயோ ஒரு 2 பேரும் ஒரு அடி அடிச்சா காலி ஆயிரும். ஐயோ கைஸ் எக்ரி வந்து அடிச்சுட்டாங்க. ஃபைனல் ரவுண்டு ஜெயிச்சிடணும். வெறுங்கையிலே சண்டை போடுறான், ஆனால் நல்லா சண்டை போடுறான். பார்த்தீங்களா? அவன் நல்லா சண்டை போடுறான். கைஸ் எனக்கு ஒரு கால் வந்துடுச்சு, அதனால மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வந்துடுச்சு. சரி வாங்க ஃபஸ்ட்லேருந்து இவன் கூட சண்டை போடலாம். டக்குன்னு ஒரு கால் வந்தனால கேமே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து அந்த மேட்சே வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேமே ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் ஆகிடுச்சா, அதனால் இப்போ ஃபஸ்ட்லேருந்து விளாண்டுறோம். ஆனால் அந்த ஃபைனல் ரவுண்டில் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். இடையில ஒரு கால் வந்துடுச்சு, அதனால் பேசிட்டு வந்துட்டேன். என்னங்க இப்போ கேம் ஓப்பன் ஆக மாட்டுது கைஸ், என்னன்னு தெரில, கேம் ஓப்பன் ஆக மாட்டுது. நானும் லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணி பார்த்தேன், அப்பயும் வந்து கேமே ஓப்பன் ஆக மாட்டுது. என்னன்னு தெரில, கேம் ஓப்பன் ஆக மாட்டுது மக்களே. பக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த கேமோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரு 15 லைக் தான் டார்கெட்டே சொல்லார். லைக் டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் வந்து இந்த வீடியோவுக்கு 350 வியூஸ் போயிருந்து, அப்புறம் கமெண்ட்டுக்கு ஒரு 10 கமெண்ட்டு கிட்ட ப்ரோ இந்த கேமோட பார்ட் 2 போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த கேமோட பார்ட் 2 போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதுவரை நம்ம வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு லெவலு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கிறேன். ஓகேவா? இதேமாதிரி நம்ம வேறு கேம்ஸ் போடலான் இருக்கோம். இந்த மாதிரி வேறு எந்த கேம் போடலான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டும் இன்னும் புதுசாக நான் நிறையா ட்ரை பண்ண போகிறேன். திரும்ப கால் வந்துகிட்டே இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ், பை பாய்.